வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 5-6 பீசஸ் போட்டால் கூட போதும், நிறையவே வரும். சில பேருக்கு வந்து அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்குவாங்க, ப்ரௌனிஷாக இருக்கிறது. நான் அப்படியே போடுறேன். அதோடு சேர்த்து 2-3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறுத்தி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில் 5-6 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உருகி வந்ததும் இது கூட நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு போட்டாச்சு. நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கடாயில் இருக்கக்கூடிய அதே நெய்யில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் பவுடரை போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அப்படி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நெய் எல்லாமும் அது நல்லா இழுத்துக்கும். இப்போது ஒரு 2-3 செகண்ட் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போது அதை நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே வாணலியில் நமக்கு தேவையான அளவு சுகர். இப்போ நான் ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கிறதுனால ஒரு பெரிய கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வேணுங்கிற அளவு கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை எனக்கு அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சுகர் 1 கப் அளவு போட்டாச்சுங்களா. இப்போது அதுக்கு தேவையான ஒரு 2 இல்லை 3 கப் அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாகவே தண்ணி இழுக்கும், அதனால் வந்து நீங்கள் 3 கப் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாகுபதத்துக்கு வரணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக ஒரு கொதி வந்து அந்த சுகரெல்லாம் அதில் கரையிற அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ப்ரெட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டு நம்ம நல்லா கிண்ட போகிறோம். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கிளறணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட் பவுடரை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படியும் அடி ஒட்டாது, நெய் இருக்கிறதுனால அடி ஒட்டாது. இருந்தாலும் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நீங்கள் செஞ்சுட்டு, அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறுறோம். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்படி திரண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு சுட சுட ப்ரெட் அல்வா, டேஸ்டியான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு.